Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel Mansati, which means mud pot. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிபி. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ட்ரெடிஷ்னலாக ஏதாச்சும் செய்யலான்னு யோசிக்கக்குள்ள தான் ஸ்வீட் பொங்கல் செய்யலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இன்னைக்கோட ரெசிபி வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெண்பொங்கல் செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் 1 கப் அரிசி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சன்னா தால், கடலைப்பருப்பு. நம்ம இப்போ இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே வாஷ் பண்ணி வடிகட்டியாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெந்துடணும். இது வேகிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 12 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஊற வச்சு சேர்த்திங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் ஊற வைக்காமல் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா வாழைப்பழம். ஸோ பனானா போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸாக நல்லா வெந்துட்டு இருக்கு. வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதுக்கு கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். அது கூடவே ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். எனக்கு அப்படியே சேர்த்துனா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், நான் அதனால் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது என்னோட வெர்ஷன் ஆஃப் வெண்பொங்கல் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்க.